26 வயதான ரத்னகுமாரிக்கு ஒரு நாள் கூட பற்களை நரநரவென்று கடிக்காமலும் பொருட்களை தூக்கி வீசாமலும் மரண பயத்தால் திக்குமுக்காடாமலும் கடந்ததே இல்லை. அவர் தீவிர எலும்பு காச நோயால் அவதிப்பட்டு வந்தார். குழந்தைங்கள்லாம் கொஞ்சம் பெருசாகி வர்ற சமயத்துல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். ரொம்ப கஷ்டப்பட்டு இடையில எப்படி அட்மிட் பண்ணும், ட்ராக்ஷன் போடுவாங்க, ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, ஸ்கேன் எடுக்கும், எல்லாம் பண்ணும். அப்புறம் வீட்டுக்கு வருவேன். திருப்பியும் கொஞ்ச நாள் வரும், திருப்பியும் ரொம்ப முடியாம போகும், திருப்பியும் போய் அட்மிட் ஆகும். இந்த மாதிரி இருந்தது. கடைசியில பார்த்ததுன்னா சுத்தமாவே முடியாம போன ஒரு கண்டிஷன் வந்தது. மைக்ரோ பாக்டீரியம் டியூபர்குலோசிஸ்னால தான் போன் டிபி ஏற்படுது. இது போனை நேரடியாவே பாதிக்குது. இன்னும் சொல்லணும்னா ஒட்டிபுராவோட தொராசிக் ரீஜனை பாதிக்குது. சடனா அது கொலாப்ஸ் ஆயிடும். இது அந்த பேஷண்ட கோமா ஸ்டேஜ் கூட கொண்டு போய் விட்டுரும். வருடங்கள் உருண்டோட ரத்னகுமாரியின் நிலைமை மேலும் மோசமாயிற்று. அவரால் நிற்கவோ உட்காரவோ அல்லது தூங்கவோ கூட முடியவில்லை. அவர் அவருடைய கணவர், மகன் மற்றும் மகளுக்கு பாரமாகிவிட்டது போல் உணர ஆரம்பித்தார். அவர் கேரளா, ஊட்டி போன்ற பல இடங்களுக்கு சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டார். ஆனால் ஒன்றும் பலனளிப்பதாக தெரியவில்லை. வீட்டை அடைந்ததும் ரத்னகுமாரியின் மனதில் ஒரு அபாயகரமான எண்ணம் எழுந்தது. இப்ப எனக்கு இந்த மரண வேதனை கொஞ்சம் கொஞ்சம் அணுவணுவா நான் சேர்த்துட்டு இருந்தேன். அப்ப இந்த அணுவணுவா சாகருக்கு நம்ம ஒரேடியா சேர்த்துருவோம் அப்படின்னு சொல்லி இவர் டெய்லி எனக்கு கொடுக்க வேண்டிய தூக்க டேப்லெட்டை நான் சேர்த்தி வச்சிருவேன். சேர்த்தி வச்சுட்டு அது மொத்தமா ஒரு நாள் சாப்பிட்டுட்டேன். ரத்னகுமாரி வாழ்வது கடினம் என்று நினைத்தார். ஆனால் இறப்பது என்பது அதைவிட கடினமானது என்று தெரிந்து கொண்டார். ஆகையால் அவர் குணமடைய அவருடைய அனைத்து கடவுள்களையும் பிரார்த்தித்தார். நான் அந்த சமயத்துல ரொம்ப விக்கிரக ஆராதனைக்குள்ள நான் இருந்திருக்கேன். இந்த மாதிரி எல்லாம் இருந்த சமயத்துல உட்கார்ந்து அப்புறம் எந்திரிக்க முடியாது, என்னால எந்திரிக்க முடியாது. அதற்கு இடையில் ரத்னகுமாரி அவருடைய நோயின் மிக கடினமான கட்டத்தில் இருந்த சமயத்தில் கிறிஸ்துவ பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த அவருடைய மகளுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரிய வந்தது. அவள் அவரை தன் பிரத்யேக இரட்சகராக ஏற்றுக்கொண்டாள். அப்ப எங்க பொண்ணு சொல்லிச்சு, அம்மா இந்த மாதிரி இயேசுவை கும்பிட்டதுன்னா சுகம் கிடைக்கும். ஐயோ ஜீசஸ் எல்லாம் கும்பிட வேண்டாம், நீங்க எல்லாம் பெருசாயிட்டீங்க, இனி ஜீசஸை கும்பிட்டா நம்ம ஜாதியில இருந்து தள்ளி வச்சுட்டு என்ன பண்றது, அப்ப உங்களை எல்லாம் யார் கல்யாணம் பண்ணுவோம், ஐயோ ஜீசஸ்ன்னே சொல்லாத இந்த வீட்டுக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு நான் அவகிட்ட சொல்லுவேன். அப்ப ஒரு நாள் எனக்கு இந்த பரமண்டல ஜெபத்தை எழுதி கொடுத்தான். பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பரமபிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக அப்படின்ற அந்த வார்த்தைகள் அது மட்டுமே எனக்கு எழுதி கொடுத்துட்டு, இதை மட்டும் நீ டெய்லி ஜெபம் பண்ணிட்டு இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போவான். தொடக்கத்தில் அவர் இயேசு மீது நம்பிக்கை வைக்க சற்று தடுமாறினாலும் அவருடைய மகளின் வார்த்தைகள் அவருக்கு இயேசுவால் அவருடைய நோயை குணப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை அளித்தது. அவர் இயேசு கிறிஸ்துவிடம் பிரார்த்தனை செய்யத் தொடங்கினார். அவர் ஒரு நாள் ஒரு தேவாலயத்திற்கு கூட சென்று வந்தார். அப்ப அட்டென்ட் பண்ணும்போது அவங்க மெசேஜ் கொடுத்துட்டு இருந்தாரு. அப்போ இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உலர்ந்த எலும்பெல்லாம் உலர்ந்து போன நிலையில இங்க ஒருத்தர் வந்திருக்காங்க. ஆண்டவர் அவங்கள பார்த்து சொல்லுது, அந்த உலர்ந்து போன எலும்பையும் இன்னைக்கு உயிரடைய செய்து என்கிட்ட சேர்க்க எனக்கு வல்லமை உண்டு அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. நீங்க இன்னைக்கு விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இன்னைக்கு விசுவாசிச்சீங்கன்னா இந்த அற்புதம் உங்களுக்கு இப்ப நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்ப எனக்கு இது என்ன இவர் இப்படி சொல்றாரு, ஏன் எலும்பெல்லாம் இப்படி இருந்தது இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சுட்டு நான் வீட்டுக்கு வந்தேன். ரத்னகுமாரிக்கு இயேசு கிறிஸ்து அவரை எந்த கணமும் குணப்படுத்த தயாராக இருக்கிறார் என்ற இரட்டை உறுதிமொழி கிடைத்தது. உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்வேன்னு சொன்னாரு பாருங்க, அந்த வார்த்தையை நான் அப்படியே விசுவாசிச்சேன். எனக்கு சுகம் கொடுத்தா கொடுங்க, இல்லைன்னா என்னை கொன்றுங்க. ரத்னகுமாரி 6 மணி நேரத்திற்கு மேல் அவர் குணமடைவதற்காக இயேசு கிறிஸ்துவிடம் அழுது பிரார்த்தனை செய்தார். இறுதியில் அவர் அவருடைய வாழ்க்கை பாதையை மாற்றிய ஒரு முடிவை எடுத்தார். இனி எந்த டாக்டர்கிட்டையும் நான் போக மாட்டேன், யாரு முன்னாடியும் போய் உட்கார மாட்டேன், டெஸ்ட் பண்ண மாட்டேன், யாரும் என் சரீரத்துல தொடக்கூடாது, நீங்க மட்டும்தான் என் சரீரத்துல தொடணும், நீங்க தான் சுகப்படுத்தணும் ஆண்டவரே, அவ்வளவுதான், இல்லன்னா ஜீவன் நீங்க எடுத்துருங்க, எனக்கு இந்த ஜீவன் இனி வேண்டாம் அப்படின்னு சொல்லி இனி நான் டேப்லெட்டே தொட மாட்டேன்னு சொல்லி அந்த இருக்கிற டேப்லெட்டை தூக்கி வீசிட்டேன். சில நாட்களில் ரத்னகுமாரி நீண்ட காலமாக மறந்திருந்த பலம் அவர் உடலுக்கு திரும்பி வந்ததை உணர்ந்தார். மனதில் சந்தோஷம் குடிகொண்டது. கண்ணீரோடு நான் ஆண்டவரிடத்துல நான் கதறுவேன். அந்த ஜெபம் பண்ணி முடிக்கும் போது கர்த்தர் எனக்கு ஒரு புது வல்லமையை நிரப்பி என்னை சுகப்படுத்துவாரு. பைபிள் தூக்கி என்னை ஆலயத்துக்கு போக முடியாத இருக்கிற என்ன கையில ஒரு குடத்தை தூக்கி, இடுப்புல ஒரு குடத்தை தூக்கிட்டு அவ்வளோ தூரம் செமந்துட்டு அத்தனை குடம் எடுத்து நிரப்புற வரைக்கும் கர்த்தர் என்னை பலப்படுத்தினார். சில வருடங்களில் ரத்னகுமாரிக்கு எலும்பு காச நோய் முற்றிலும் குணமானது. அவர் சந்தோஷமான வாழ்க்கை வாழ்ந்ததோடு இயேசு கிறிஸ்துதான் உண்மையான இரட்சகர் என்பதை அனைவருக்கும் தெரிவித்தார்.
கர்த்தர் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில பெரிய காரியம் செய்தது போல ஆண்டவரை அறியாதவர்களும் சரி, அறிஞ்சு பின்வாங்கினவங்களும் சரி, ஆனா கர்த்தருக்குள்ள வைராக்கியமா இருக்கிற பிள்ளைகளும் சரி, வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் இயேசுவுக்கே அந்த வைராக்கியத்தோட வாழும்போது கர்த்தர் நம்மளுக்காக யுத்தம் செய்து அவருடைய பரலோகத்தை திறந்து நம்மளை ஆசீர்வதிப்பார்.